இன்னைக்கு 27/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் இஃப் கவர்னர்ஸ் ஆர் சப்வர்ட்டிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆர்டிக்கல் 200, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி போனோம்னா ஆர்டிக்கல் 200 அப்படின்றது நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு பில்லு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க ஃபார் அசண்ட்டுக்காக வேண்டி. ஸோ இதில் வந்துட்டு கவர்னரோட ரோல் என்ன பார்த்துட்டோம்னா, ஆர்டிக்கல் 200 படி அசன்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து ரிசர்வ் பண்ணலாம், ரிசர்வில் வச்சுக்கலாம், இல்லைனா வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லைனா ரீகன்சிடரேஷனுக்காக வேண்டி ரிட்டர்னில் அனுப்பலாம். ஸோ இவங்களோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 201 அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதில் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு ரிசர்வில் வச்சுருந்த பில்லை வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக ஆர்டிக்கல் 201 வந்துட்டு வருது. ஸோ இதில் வந்து பிரசிடெண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் வந்துட்டு அசன்ட் வந்து கொடுக்கலாம், இல்லைனா வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணலாம், கவர்னருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்துட்டு என்டேஞ்சர்டு டு ஸ்டேட்டோட ஹை கோர்ட். அதாவது இது வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் ரிசர்வில் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ரிசர்வ் பண்ணுறது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடெண்ட்டுக்கு வந்துட்டு ரிசர்வ் பண்ணி அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணுறது வந்துட்டு எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா, அந்த ஒரு பில் வந்துட்டு என்டேஞ்சர்டு டு த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டோட ரிசர்வுக்கு, அதாவது ஹைகோர்ட்டோட என்டேஞ்சர்டாக இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்னாக்கா அது ரிசர்வில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனுக்கு இருந்துச்சு அந்த பில் அப்படின்னாக்கா, அவர் வந்துட்டு இப்போ பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரிசர்வில் வந்துட்டு ரிசர்வில் வச்சு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். டிபிஎஸ்பியை வந்துட்டு அப்போஸ் பண்ணுது அப்படின்னாலும் அந்த பில்லை வந்துட்டு என்ன செய்யலாம், ரிசர்வில் வச்சு பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்பலாம். அதுவே வந்துட்டு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாதகமாக இருந்துச்சுன்னாலும் அந்த பில்லை வந்துட்டு ரிசர்வில் வச்சு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். இது வந்துட்டு 331A, அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பேஸ் பண்ணி டீல் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த பில்லை ரிசர்வில் வச்சு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு பாக்கெட் வீட்டோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது Royal burial mounds of the Ahom dynasty from Assam make it to UNESCO World Heritage List அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, சரிதியோ மொய்தம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமில் ஒரு பிளேசஸ் இருக்குது. அதாவது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டு. ஸோ இட் இஸ் அ கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், பரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு 700 வருஷம் பழமையான ஒரு பரியல் சிஸ்டம் தான் சரிதியோ மொய்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதியோ அப்படின்றது வந்துட்டு அஹோம் டைனஸ்டியோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ மொய்தம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அஹோம் டைனஸ்டியை உடையதாக உள்ளது. இது வந்துட்டு எகிப்து பிரமிட்ஸுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஹோம் டைனஸ்டி வந்துட்டு எண்டானுச்சு எப்போனாக்கா பிரிட்டிஷர்ஸோட கலோனியல் பீரியட்னால தான் வந்துட்டு எண்டாக இருக்கும். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கல்ச்சுரல் கேட்டகரியில் இந்த ஒரு அஹோம் டைனஸ்டியை சேர்ந்த சரிதியோ மொய்தம் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர அசாமில் என்னென்னலாம் கல்ச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் சைட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, கஜிரங்கா நேஷ்னல் பார்க் இருக்குது, மானஸ் நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அதர்ஸ் டூ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இப்போ பார்த்துட்டோம்னா 43 சைட்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இது வந்துட்டு எதனால் பாசிபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 46வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படின்றது வந்துட்டு நம்ம இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அப்போவே இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு இதோட அஹோம் டைனஸ்டி சம்மந்தமான சரிதியோ மொய்தம் சம்மந்தமான ப்ராப்ளம், அதாவது சப்மிஷன்ஸோட டாட்டாஸ் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது கெட்டிங் நேவி ஃப்ரிகேட்ஸ் அப்ரைட்ஸ் மே டேக்ஸ் அப் 2-3 months அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. என்னென்னா, ஐஎன்எஸ் பிரம்மபுத்திரா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு இண்டிஜினியஸாக பில்ட் பண்ண ஒரு ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர நம்மள்ட்ட அந்த பிரம்மபுத்திரா கேட்டகரியை சேர்ந்த அந்த
ஷிப்ஸ் பார்த்துட்டோம்னா ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஐஎன்எஸ் பெத்வா இருக்குது, ஐஎன்எஸ் பீஸ் அப்படின்றதும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இதை உருவாக்குனது யார் அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்றவங்க தான் உருவாக்குனாங்க. இது நேவியில் வந்துட்டு கமிஷன் பண்ணது ஏப்ரல் 2000 தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 53,000 டன்ஸ் வந்துட்டு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏஷியன் கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது என்னென்னா ஏசியான் அப்படின்றது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்டிஸ்ட் பாலிசியை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இண்டோ பசிபிக்கு ஃபேவராக இருக்கும், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த ஏசியான் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி ட்ரேடுக்கும் இது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை நமக்கு இது வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கும். ஏஷியான் இந்தியா ஃபாரம், ஏஷியான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு மெம்பர்ஸ் இல்லைனாலும் ஏஷியான் இந்தியா ஃபாரம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆனுவலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நியூ புஷ் இன் த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து பிம்ஸ்டிக்கை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ பிம்ஸ்டிக் அப்படின்றது என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் அண்ட் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் தான் வந்துட்டு பிம்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்துட்டு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 7 மெம்பர்ஸ் வந்துட்டு அதாவது இந்தியாவை சரௌண்டிங் உள்ள நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 1997 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்குன்னா ப்ரொமோட்டிங் மல்டிஃபேசிட்டல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதில் வந்துட்டு 1.5 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. பே ஆஃப் பெங்கால்ஸ் ஆக்ட் அப்படின்றது வந்துட்டு ஆக்டிஸ் பாலிசி வந்துட்டு உடையதாக இருக்கும். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியையும் வந்துட்டு பேஸ் பண்ணி இது வரும். இது கனெக்டிவிட்டி ட்ரேட் அப்படின்றத வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கா, நேபாள், ஆப்கானிஸ்தான், பூட்டான்ஸ் இங்கேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். இந்தியா வந்துட்டு டெக்னிக்கல் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பண்ணலாம். இதில் டோட்டலாக $3.2 trillion வந்துட்டு எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா கண்ட்ரிஸையும் சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் நேபாள்ஸ் இருக்கட்டும், பூட்டான் இருக்கட்டும், லேண்ட் லாக்கட் கண்ட்ரிஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் இருக்கட்டும், எக்கனாமிக் இருக்கும், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்துட்டு சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்தியா வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா அவுட் அப்படின்றது பார்த்தோம்னா இண்டோ பசிபிக்கில் வந்துட்டு வரத்துக்கு இந்த ஒரு அமைப்பு வந்துட்டு காரணமாக இருக்கலாம், அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு நமக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஒரு அமைப்பு வந்துட்டு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே அதாவது சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின்ஸ் இஃப் கவர்னர்ஸ் ஆர் சப்வர்ட்டிங் ஃபெடரலிசம் அப்படின்றத ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு கவர்னர் அசைன் பண்ணுற டைம் லிமிட் அப்படின்றது இன்னும் வரையும் மென்ஷன் பண்ணலை. கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் வந்துட்டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டு தான் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபெடரலிசத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதை நாங்கள் எக்ஸாமைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்றது ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ டாக்ஸிங் அப்படின்றது வந்துட்டு மினரல்ஸ் ரைட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கொடுத்துருப்பாங்க. டேக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டை. இது வந்து ஸ்டேட்ஸோட எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 8 டோட்டலாக 9 ஜட்ஜஸில் 8:1 அப்படின்ற பேஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அண்டு நாட் ஈவனாக இருக்காது. நம்ம இந்த வந்துட்டு ஒரு ரைட்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க டிபெண்டிங் அந்த நீட்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு வேரியஸ் டேக்ஸஸை வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸஸை வந்துட்டு அவங்க விதிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ்
மினரல்ஸோட வந்து காஸ்ட் அப்படின்றது அதிகமாகும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமான அமௌண்ட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா அது அந்த பேர்டனை வந்துட்டு அந்த ப்ராடக்ட் மேலே, ஃபினிஷிங் ப்ராடக்ட் மேலே விதிப்பாங்க. ஸோ மக்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த செகண்டரி டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதுக்கு என்ன சொல்கிறாங்க சொல்யூஷன் பார்த்துட்டோம்னா, பர்சன்டேஜ் ஆஃப் லிமிட்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றது, எக்ஸ்ட்ரா டேக்ஸுன்றது காமனாக ஈவனாக இருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ இப்படி பண்ணாக்கா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம்னாக்கா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ தண்ணீரோட நீளம் வந்துட்டு எவ்வளவு இருக்கோ அது வந்துட்டு அதே மாதிரி ஒரு அந்த குளத்தில் உள்ள தாமரையின் நீளம் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் மனிதனோட ஊக்கம் வந்துட்டு எவ்வளவு இருக்கோ, எந்த அளவுக்கு அவனோட ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறள் மூலியமாக சொல்ல வர்றாரு. அடுத்தது பார்த்துட்டோம்னா, இந்தியாவின் இளம் ஒலிம்பிக்ஸ் நடுவரானார் கபிலன் சாய் அசோக் அப்படின்றவர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இவர் யார் அப்படின்னாக்கா முன்னாள் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது ராஜ்பாஷா கௌரவ் சம்மான் அவார்டு 2023-2024 அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இது வந்துட்டு ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் உள்ள ஒரு அவார்டு அப்படின்றாங்க. இந்த அவார்டு வந்துட்டு 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்குது. ஒன்று கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1986 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனுவலி வந்துட்டு இதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து இண்டிவிஜுவலுக்காக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடுப்பாங்களாம். ஸோ போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.